இப்போ இதெல்லாம் வந்து சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆஜ் கோன் தின் ஹை, இன்று என்ன நாள். ஆஜ் சோமவார் ஹை, இன்று திங்கட்கிழமை. கியா ஆஜ் சோமவார் ஹை, என்ன இன்னைக்கு திங்கக்கிழமையா. இப்போ கியா அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. கியா ஆஜ் சோமவார் ஹை, வெறும் ஆஜ் சோமவார் ஹை அப்படின்னா இன்று திங்கட்கிழமை. கியா ஆஜ் சோமவார் ஹை அப்படின்னு கேட்கும்போது என்ன இன்னைக்கு திங்கக்கிழமையா அப்படின்னு நம்ம கொஷின் மார்க்கோட கேட்குறோம். ஹா ஆஜ் சோமவார் ஹை, ஆமாம் இன்னைக்கு திங்கட்கிழமை. ஸோ இங்கே கியா ஹா ரெண்டும் வந்து வந்துருச்சு. ஆமாம் அப்படின்னா ஹான்னு அர்த்தம். இப்போ இங்கே யஹ் கிதாப் ஹை, இது புத்தகம். கியா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, மறுபடியும் இங்கே கியா வந்திருக்கு. என்ன இது ஹிந்தி புத்தகமா. ஹா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, ஆமாம் இது ஹிந்தி புத்தகம். இஸ் புஸ்தக் கா நாம் பரிச்சய ஹை, இந்த புத்தகத்தினுடைய பெயர் பரிச்சயா, அதாவது இது வந்து பரிச்சயா புக்கு அப்படின்றாங்க. அடுத்து ஆப் கோன் ஹை, நீங்கள் யார். मैं राजू हूँ, நான் ராஜு. क्या आप डॉक्टर हैं, என்ன நீங்கள் வந்து டாக்டரா. नहीं मैं अध्यापक हूँ, இல்லை நான் வந்து ஆசிரியர். இப்போ இங்கே வந்து क्या ஆஜ் சோமவார் ஹை அப்படிங்கும்போது ஆமாம் இன்னைக்கு திங்கக்கிழமை தான் அப்படிங்கும்போது ஹா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நான் டாக்டர் இல்லை டீச்சர் அப்படிங்கும்போது நஹி இல்லை அப்படிங்கும்போது நஹி நஹி மே அத்தியாபக் ஹூ, நான் ஆசிரியர். ஆப்கா நாம் கியா ஹை, உங்களுடைய பெயர் என்ன. இப்போ இங்கே கியா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆப்கா நாம் கியா ஹை, உங்களுடைய பெயர் என்ன. மேரா நாம் மகாதேவி ஹை, என்னுடைய பெயர் மகாதேவி. கியா ஆப் கவயித்ரி ஹை, என்ன நீங்கள் கவிஞரா. ஹா மே கவயித்ரி ஹூ, ஆமாம் நான் கவிஞர் தான். இப்போ உங்களுக்கு இந்த மூணுமே புரிஞ்சிருக்கும். கியா ஹா நஹி இந்த மூணுமே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கியா மேஸ் பர் கடி ஹை, என்ன மேஜையின் மேலே கடிகாரம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாங்க. நஹி மேஜ் பர் கடி நஹி ஹை, இல்லை மேஜையின் மேலே கடிகாரம் இல்லை. கியா மேஜ் பர் கடி ஹை அப்படிங்கும்போது இங்கே நஹி இல்லை, மேஜையின் மேலே கடிகாரம் இல்லை. ஸோ மேஜ் பர் கடி நஹி ஹை. மேஜ் பர் கலம் அவுர் தவாத் ஹை, மேஜையின் மேலே பென் மற்றும் அந்த இங்கு தான் இருக்கிறது. இங்கே ஹை ஹூ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி இஸ்ஸு யஹு வஹு இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் லெசன்ஸை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். எடுத்த உடனே இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கியா ஹா நஹி இது மட்டும்தான் தெரியும். அந்த யஹு வஹு ஹை ஹூ இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு புரியாது. இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கும் வகையில் வினா அமைக்க வாக்கியத்தின் தொடக்கத்தில் கியா சேர்க்க வேண்டும். நம்ம பார்த்தோம் ஆமாம் இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஷினுக்கு முன்னாடி வந்து நாம் கியா அப்படின்றது சேர்க்கணும். கியா ஆப் டாக்டர் ஹை, என்ன நீங்கள் டாக்டரா அப்படின்னா இல்லை நான் டாக்டர் இல்லை அப்படிங்கும்போது அங்கே கியா அப்படின்றது போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன திங்கக்கிழமையா. கியா ஆஜ் சோமவார் ஹை அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி என்ன திங்கக்கிழமையா அப்படிங்கும்போது ஆமாம் இன்று திங்கட்கிழமை. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸில் வந்து நாம் கியா வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இதனுடைய அபியாஸ் பார்க்கலாம். ஜவாப் தோ, பதில் கொடுங்க. கியா மகாதேவி ஏக் கவயித்ரி ஹை, என்ன மகாதேவி வந்து ஒரு கவிஞரா. ஹா மகாதேவி ஏக் கவயித்ரி ஹை, ஆமாம் மகாதேவி அவங்க வந்து ஒரு கவிஞர். கியா ராஜு ஏக் டாக்டர் ஹை, என்ன ராஜு வந்து ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்கும்போது நஹி ராஜு ஏக் அத்தியாபக் ஹை, இல்லை ராஜு வந்து ஒரு ஆசிரியர். கியா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, இது என்ன ஹிந்தி புத்தகமா. ஹா யஹ் ஹிந்தி கிதாப் ஹை, ஆமாம் இது ஹிந்தி புத்தகம். கியா ஆஜ் சோமவார் ஹை, என்ன இன்று திங்கட்கிழமையா. ஹா ஆஜ் சோமவார் ஹை, ஆமாம் இன்று திங்கட்கிழமை. கியா மேஸ் பர் கடி ஹை, மேஜையின் மேலே கடிகாரம் இருக்கின்றதா.
நஹி மேஜ் பர் கடி நஹி ஹே இல்லை, மேஜையின் மேலே கடிகாரம் இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து இந்த ஹா நஹி இது மட்டும்தான் மாறி இருக்கு. அது எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல மாறி இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். மற்றபடி அப்படியே இந்த கொஷினில் இருக்கிறதவே எடுத்து எழுதுனீங்கன்னா போதும். தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்த லிக்கோ, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தத்தை எழுதுங்க. அத்தியாபக் ஆசிரியர், டீச்சர். சோமவார் திங்கட்கிழமை, மண்டே. தின் அப்படின்னா கிழமை, டே. நம்ம பார்த்துடல ஆஜ் சோமவார் ஹை அப்படின்போது ஆஜ் கோன் தின் ஹை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இன்று என்ன கிழமை. கவைத்ரி அப்படின்னா பெண் பால் புலவர். ஹா ஆமாம், எஸ். இந்த லெசன்லேயே வந்து பின்னால் வந்து கேவல் படினை கேளியே வெறும் நம்ம படித்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உச்சாரன் சிக்கோ, எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத கற்றுக்கொள்ளுங்க. தா போட்டு இந்த மாதிரி கீழே இப்படி போட்டால் த்ர, இப்படி இருக்கிற இது வந்து த்ர. அடுத்து பத்ர, புத்ர, மித்ர. இந்த த்ர அப்படின்றத த்ர இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த த்ர அப்படின்றத நம்ம உச்சரிக்க கற்றுக்கொள்ளணும். இங்கே ஜா அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ஜ. ஜா போட்டு கீழே புள்ளி வச்சா அது ஜா. இப்போது ஜா அப்படின்றது ஜான்வர். ஜான்வர் அப்படிங்கும்போது அந்த ஜா அப்படின்னு வருது. இதே இங்கே மாதிரி ஜா போட்டு கீழே புள்ளி வச்சா மேஸ். மேஸ், மேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது, மேஸ். சஹி பிரயோக் और கலத் பிரயோக். எப்படி சஹி பிரயோகம்னா சரியான உபயோகம் மற்றும் அது தவறான எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆஜ் கோன் தின் ஹை, இன்று என்ன நாள், இதுதான் வந்து சரியான உபயோகம். அதுக்கு பதிலாக நம்ம கியா தானே சொல்கிறோம், என்னன்றதுக்கு கியா தானே சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆஜ் கியா தின் ஹை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஹிந்தியோட ரூல்ஸ் படி இன்று என்ன நாள், என்ன கிழமை அப்படிங்கும்போது ஆஜ் கோன் தின் ஹை. அடுத்து ஜான்லோ தெரிந்து கொள்ளுங்க. யஹ் கர் படா ஹை, இந்த வீடு பெரியது, இந்த வீடு பெரியதாக இருக்கிறது அப்படிங்கும்போது யஹ் கர் படா ஹை. இங்கே இஸ் கர் மே 4 கமரே ஹை, இந்த வீட்டில் 4 அறைகள் இருக்கின்றன. அப்போது இந்த வீடு பெரியது, இந்த வீட்டில் 4 அறைகள் இருக்கின்றன, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இங்கே யஹ் இஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே மே அப்படின்னா அந்த வேற்றுமை உருபு வந்திருக்கு. வேற்றுமை உருபு வரும்போது இங்கே யஹ்ன்றது இஸ்ஸாக மாறிடும். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு